ஹாய் ஹலோ வெல்கம் டு பவிஸ் சேனல். நார்மலாக ஒரு ரைட் போயிட்டுருக்கிறப்ப எங்கள் அத்தை குழம்பு சட்டி ஒன்று வாங்கணும் மண்ணில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஒரு மண்பானை கடையை பார்த்து நான் நிப்பாட்டியிருந்தேன். ஸோ அதிலெல்லாம் பார்த்தா நிப்பாட்டினோடனே பார்த்தா எல்லாமே கலர்ஃபுல் பானையாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா இப்போ பொங்கல் வருது இல்லையா, பொங்கலுக்குரிய சேல்ஸ் தான் அங்கே போயிட்டு இருந்தது. எல்லா மண்பாண்டங்களும் ரொம்ப கலர்ஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்துட்டு அட்ராக்டிவாக இருந்தது அந்த கலர்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி சூப்பர்பாக செஞ்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாமே அந்த கலர் மண்பாண்டங்கள் தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாமே வந்துட்டு குழம்பு வைக்கிற சட்டி அது எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. மண் விளக்குகள் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஜார்ஸ் எல்லாம் சூப்பர் கலர்ஸாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம உப்போ இல்லை ஊறுகாயோ புளியோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது அழகாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நீட் ஃபினிஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சாம்பிராணி போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கிற பானை, அதுக்கப்புறம் டீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த டீ காஃபி கப்பு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயிரோ இல்லை குழம்போ ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு சட்டி, அதுக்கு ஏற்ற மூடி அதெல்லாமே போட்டிருந்தாங்க. வாட்ரு பாட்டில்ஸ் கூட இருந்தது மண்ணில். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய அரண்மனையிலலாம் பார்க்குறேன் பெரிய பெரிய ஜார்ஸ் எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் ஹேங்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஹேங்கிங்ஸ். பார்க்குறதுக்கே அட்ராக்டிவ் லுக்கில் இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் ஆகட்டும், அந்த ஆரஞ்சு கலர் ஆகட்டும், அதில் போட்டிருக்கிற அந்த மண்டேலா டிசைன் மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது. அது எல்லாமே பார்க்குறதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு குதிரை பொம்மை, யானை பொம்மை இதெல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கோவில்களில் பார்த்துருப்போம். கருப்புசாமி கோவில் இந்த மாதிரியான கோவில்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே இதில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹேங்கிங்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹேங்கிங்ஸ் தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி இதெல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னா பின்னாடி எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி மண்பாண்டங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி குருவி, லவ் பேர்ட்ஸு, கிளியெல்லாம் வளர்க்குறாங்கன்னா அதெல்லாம் அந்த கூண்டில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 3 கடை செப்பரேட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஹேங்கிங்ஸு, அந்த மண்பாண்டங்கள், பொங்கலுக்கு தேவையான அந்த மண்பாண்டங்கள் எல்லாம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அதில் தான் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து ஏற்கனவே பார்த்தா அந்த மர பொம்மைகள் எல்லாமே இருந்தது. ப்ளஸ் அந்த ஹேங்கிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹேங்கிங்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்குறப்போ விநாயகர் சிலை, விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் வாங்குவாங்க இல்லையா, அந்த விநாயகர் சிலை எல்லாம் மண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக.